இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் 136 23 நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு முறை ஒரு ஏழை மனிதர் அவருடைய நெருங்கிய உறவினரின் திருமணத்திற்கு சென்றிருந்தார். ஒரு காலத்தில் உயர்ந்த நிலைமையில் இருந்தவர்தான் அவர். ஆனால் அவரது வியாபாரத்தில் வந்த நஷ்டங்கள், தோல்விகள் எல்லாம் வேகமாக அவரை கீழான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது. அது திருமண வைபவத்திலே அவரோ பழைய ஆடை அணிந்து ஏழ்மை கோலத்தில் கடந்து வந்தார். அவரை வரவேற்க ஒருவரும் இல்லை. பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடுவதற்காக அமர்ந்தார். ஆனால் அந்த நேரத்தில் மற்றவர்கள் எல்லாம் வந்து, எழுந்து கீழே போங்கள், அங்கே தரையில் உட்கார்ந்து சாப்பிடுங்கள், இது முக்கியமானவர்களுக்காக போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். இதை கேட்ட அந்த சகோதரனுடைய உள்ளம் உடைந்தது. கண்ணீரோடே, ஆண்டவரே, இந்த தாழ்வில் என்னை நினைக்க மாட்டீரோ என்று சொல்லிக்கொண்டே வெளியே போய்விட்டார். அவர் சென்றதை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் கவனித்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் உயர்த்தினார். ஆம் என கண்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய தாழ்விலே நம்மை நினைக்கிறது மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தவும் செய்கிறார். நிம்மதியற்ற நிலைமையிலே அவர் நம்மை கண்டு நிம்மதியும் சமாதானமும் தந்தார். கவலையும் கண்ணீரும் நிறைந்திருந்த வேளையில் அவர் நம்மை கண்டு கண்ணீரை துடைத்து நம்மை தேற்றினார். மனுஷரால் அசட்டை செய்யப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் நம்மை தேடி வந்து அன்போடு கூட அணைத்து கொண்டார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து காப்பாற்றி வழிநடத்துகிற அன்பின் பிதாவே, சமாதானம் நிம்மதியை இழந்து கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிம்மதியையும் சமாதானத்தையும் கொடுங்க. வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்துக்கான வழியை திறந்து தாருங்க. படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழியை திறந்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.